ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஜியை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப ட்ரக்காகி அங்கே ரோட்டில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஜியா வந்து அவங்களுக்கு என்னாச்சு, நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் அங்கே தப்பாக நடந்துக்கிறான். ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்கும் போது அங்கே யூரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதை எல்லாத்தையுமே மறைஞ்சு பார்த்துட்ருக்கா. ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. ஹீரோ காமிக்கிறாங்க. பாஸ் நம்ம அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயினோட கேர்பின் கீழே கிடக்க அதை எடுத்துட்டு என் கூட பிறந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா என்ன நீ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லேடியோட பேச்சை கேட்டு நீங்கள் வந்துட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறா. உடனே அவங்க கோவமாயிட்டு நீ வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டேல, கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட அம்மா வந்து அஸ்தியை நாங்கள் வந்துட்டு கீழே எரிஞ்சிருவோம், நீ வந்து அந்த சூ ஃபேமிலி கூட மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் உன்னோட சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக தான். ஏன்னா உன்னோட சிஸ்டர் வந்து அவங்க பொண்ணை வந்து ஹிட் பண்ணிட்டா, ஸோ பழி வாங்குறதுக்காக தான் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. அங்கே மெய்ட் வந்து நம்ம ஹீரோயினை மயக்க மருந்தை கொடுத்து அங்கே கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. அங்கே அந்த அஸ்தி எடுத்து அங்கே மீன் தொட்டியில் போட்டதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து பயந்து போயிடுறா. ஏன்னா நான் சும்மா சொன்னேன்னு நினச்சியா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அப்போ நீ மேரேஜ் பண்ணிக்குவேன்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவளுக்கு நல்லா முழிப்பு வரும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸை தூக்கி அங்கே மாட்டிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விழா, உன்னை இந்த நரகத்துக்கு நான் வெல்கம் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃபே வந்துட்டு ரொம்ப நரகமாக போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே ஒரு கிளப்புக்கு இழுத்துட்டு போய் அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே இவ தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு நான் கொடுக்குற கிஃப்ட், நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா என்னை ஜெயிலுக்கு அனுப்பி எனக்கே இப்படிலாம் நீ பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுமே ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டுருக்கா. அந்த சவுண்டை கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டு கூட இருந்தப்போ நம்ம ஹீரோயின் கத்துன்னு அந்த சவுண்ட் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. ஏமா அங்கே உள்ளே வந்துட்டு எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு நேற்று நைட்டு 10 மணிக்கு நீ எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட வீட்டில் தான் இருந்தேன்னு அவள் சொல்கிறா. அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பொண்ணு கிடச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே எங்கள் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அந்த யூரா தான் அந்த பொண்ணு நான் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போ நேற்று நைட்டு என் கூட இருந்தது நீ தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. உடனே அவன் சரி என் பக்கத்தில் வா அப்படின்றத சொல்லிட்டு நீ தான் என்னோட உமன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான், உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறவேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயினுமே இங்கே இழுத்துட்டு வர சொல்லிட்டு இவள் வந்து உன்னோட இடத்த எடுத்திருக்கா, நீ இவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் நீ தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்க தேவை கிடையாது, உனக்கு தான் அவள் கிடச்சிட்டால, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லும்போது அங்கே ஒரு சாட்டையை அவன் கொண்டு வர சொல்கிறான். அப்போ அந்த யூராட்ட இப்போ வந்து உன்னோட பொசிஷனை எடுத்துக்கிட்டா, நீ வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த சாட்டையை வச்சு நம்ம ஹீரோயின் அங்கே அடிச்சிட்ருக்கா. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது அங்கே அந்த கோட் வந்துட்டு கீழே விழுந்திருக்கா. அதை இவ எடுத்து வச்சுக்கிட்டா போல். உடனே நான் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா. அப்போ அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அங்கே பாட்டி வந்து அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணப்போ சொன்னால் நீ மேரேஜ் போய் இவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் இப்படி டார்ச்சர் வேறு பண்ணிகிட்ருக்கியா, நீயுமே உன்னோட அம்மா மாதிரி ஒரு உதவக்கரையாக தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் என்னோட அம்மாவை பற்றி பேசாதீங்க பாட்டி அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்ப மோசமாக திட்டிட்டு உன்னோட அம்மா என்ன உன்னை ஒழுக்கமாக வளர்க்கலையா, பெரியவங்களை பார்த்தா எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அந்த யூரா வந்து உடனே நடிக்கிறா. இவளுக்கு வந்துட்டு பெரிய குடும்பத்துல எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் யாரும் முன்னாடி நீடன் பண்ண முடியாது, அதுவும் வந்து என்னோட அம்மாவை வந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசினவங்க முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க போல். நான் வந்துட்டு உன்னை இப்படி தான் வளர்த்தேன், நீ எதுக்காக வந்து என்னோட மருமகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பாட்டி இது வந்து உன்னோட விஷயம் கிடையாது, நீ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிடாத, உனக்கு எங்கள் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் சின்ன குழந்தையிலேருந்து நான் தான் அவன் வளர்த்துட்ருக்கேன், ஸோ எனக்கு இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு என்ன வந்துச்சு, தேவையில்லாமல் என் மருமகளுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது, நீயுமே தான், நீ ஒழுங்காக வந்து என் மருமகிட்ட பிஹேவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பிறகு அந்த யூரோவை பற்றி இவ யார் அப்படின்றத கேட்டதும் இது என்னோட உமன் சொன்னதும் மண்ணாங்கட்டி தூக்கி அவளை வெளியே போடு அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அவளை அங்கேருந்து போக சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினாவே மீட் பண்ணிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட அம்மாவை வச்சு நீ வந்துட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்கலான்னு பார்க்குறியா, அவங்கள ஓவலையில் விழுக வைக்க பார்க்குறியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு, உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கேருந்து ஓட பார்க்குறா. அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவகிட்ட அங்கே ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க
வைக்க போகும்போது அவள் பயங்கரமாக கத்திட்டுருக்கா. அன்றைக்கி நைட்டு கத்துற பொண்ணு மாதிரியே சவுண்டு கேட்டுட்டு நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு சொல்லும் போதே அவங்க மயக்கமாயிடுறா. வேகமாக பிடிச்சவன் தள்ளி விட்டு பார்த்தா போட்டு அடித்தாங்க இல்லையா, அதில் பிளட்டாக இருக்குது. அப்போ அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் மார்னிங் எந்திரிக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ தான் அங்கே மெய்டை வச்சு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணி மாற்றி விட சொல்லியிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் அவன் எந்திரிக்கும் போது அங்கே பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தையும் சொல்லிட்டு, என்ன பிபி நீ என்ன மறந்துட்டியா, அங்கே பாரு ஃபோட்டோலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையுமே காமிச்சதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க பாட்டி இந்த மாதிரி ஒரு லேடியெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ நம்பாத, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் உன்னை மோசமானவன் தான் நினச்சேன், நான் இப்படிப்பட்டவன் நினைக்கல அப்படின்ட்டு சொல்கிறான். அவங்க பாட்டி ஹீரோவோட அம்மாவை பற்றி பேசுனதுமே நீங்கள் தேவையில்லாமல் என்னோட அம்மாவை இழுக்காதீங்க பாட்டின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் இவளுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, இவ்வளோ போது அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ நாங்கள் அனுப்பாத, நீ என்ன சொன்ன, என்னை இங்கேவே வச்சு சித்திரவதைப்படுத்த போறேன் தானே சொன்னேன், அதை கூட நீ பண்ணிக்கோன்னு சொல்லும்போது கேட்காம அங்கே வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போனதும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அஸ்தியுமே கீழே தூக்கி போடுறத பற்றி பேசுனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவங்க அப்பா பயங்கரமாக போட்டு ஹீரோயின் அடிச்சு என்ன தைரியம் தான் உன்னோட ஸ்டெப் மதர் மேலே கை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இடமே கிடையாது, இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரூமில் போய் அடைச்சி வைக்க சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோயின் தெரியாமல் அங்கே அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்க்குறா. ஆனால் பாவம் மாட்டிக்கிறா. திருட்டு வேலை நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே பணியிலே நீடவுன் பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே பாவம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. அவன் மயக்கம் போட்டு விழுக போகிற டயத்தில் நம்ம ஹீரோ அவளை அங்கே காப்பாற்றிடுறான். பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காமிச்சதுமே அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீ மேரேஜ் அவங்கள பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நீ நல்லபடியாக பார்த்துக்கிறணும், ஆனால் நீ இப்படிலாம் அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இவனோட ஃப்ரெண்டு போல். ஆனால் ஹீரோயின் அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ காப்பாற்றினது அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவுமே அங்கே உன்னோட அம்மா ரொம்ப மோசமாக உன்ட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு தெரியாதுல்ல, அவங்க சிஸ்டருக்கு பதிலாக தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தான் அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவள் எப்படியோ பேச்ச மாத்துறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல வான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட அவங்க இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை நீ டவுன் பண்ண வைக்கிறான். நீ இப்போ இருந்து அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், அவள் கூடி சீக்கிரம் நல்லாகலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த யுராவை மீட் பண்ணி அன்னைக்கு நைட் நீ தலையில் ஒன்று குத்திருந்தியே அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு என்னன்னு தெரியலை. அங்கே ரொம்ப அவளுக்கு பயமாக ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அவள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் சேர்ந்து அரைஞ்சிட்டு வெக்கமே இல்லாமல் இப்படிலாம் தெரிஞ்சிட்டு இருக்கா பாரு அப்படின்ற சொன்னதும் நீ உன்னை பேசாமல் அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுவேன். அன்றைக்கி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நீ அங்கே ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டு அவங்க பயந்து போயிடுறா. உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் நீ எனக்கு என்ன காணாமல் கீழே போட்ட அப்படின்ற சொன்னதும் உங்ககிட்ட இருக்கா அது ஒரு முத்து பதிச்ச கேப்பின் அப்படின்ற சொன்னதுமே நீ சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் நீ உண்மையை சொல்ல அப்படின்ற சொல்கிறா. பட் அவள் கண்டுக்காமல் போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே மெய்டுங்க நம்ம ஹீரோயின் அடித்து அங்கே இழுத்துட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க சிஸ்டருக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்காங்க, நிறைய நீடில்ஸ்லாம் வச்சு குத்திருக்காங்க போல். இப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு நீ தானே இதெல்லாம் பண்ண, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இதே மாதிரி கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் அப்படின்றத சொல்லும் போது அப்போ அந்த யூரோவுமே அங்கே நம்ம ஹீரோயின் மேலேயே பழைய போடுறா. ஐ திங்க் அவங்க மேலே இருக்க கோபத்தை தான் காமிச்சிட்ருக்கா போல் அவர்கிட்டன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படி எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அங்கே நீடி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இவங்களோட ரூமில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் அந்த யூரோவோட வேலை தான் போல். அப்போ எடுத்து அவன் குத்த போகும்போது நம்ம டாக்டர் கையை பிடிச்சிக்கிறாரு. நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னதும் நீ எதுக்காக அவளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஒரு டாக்டர் முன்னாடி அடுத்தவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் இந்த நீடில் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, இதை பிடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே உன் கை காயமாயிருச்சு, அப்போ இதை பிடிச்சவங்களுக்குமே காயமாகும்ல அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாரோட கையுமே காமிக்க சொன்னதுமே அந்த யூரோ அவள் பண்ணலை போல் ஆள வச்சு பண்ணியிருந்திருக்கா. இந்த மெய்டுங்க அங்கே பண்ண வச்சிருக்கா போல். அப்போ அந்த மெய்டுங்க நாங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் ஒர்க் பண்ணி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நைட்டு அங்கே நம்ம ஹீரோக்காக அவங்க காஃபியெல்லாம் கொண்டு வந்ததும் அப்போ அங்கே நம்ம யூராவை நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்களோட உமன் அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவள் என்கிட்ட அந்த கிளிப் தான் காணாமல் போயிடுச்சு, அதில் முத்து பதிச்சிருக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இதானு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அவன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எப்படியாச்சும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் ஹீரோ கோவப்பட்டு நீ அங்கே வெளியே போயிரு அப்படின்றத சொல்கிறான். ஆனால் ஹீரோக்கு அன்னைக்கு கூட இருந்தது நம்ம ஹீரோயின் மாதிரி தான் அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. அதனால தான்
யாரையுமே டச் பண்ண விட மாட்டான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டர் வந்து மீட் பண்ணிட்டு எவ்வளோ நாளாச்சு நான் உன்னை பார்த்து நான் ஃபைனலாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு போல். அப்போ அங்கே ஹீரோ வந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு அதான் பேசுனேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆளை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டியா நீ பெரிய ஆளுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே அவளை பிடிச்சவன் போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே நீ இப்படிலாம் என்னை இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. ஓ நான் கிஸ் பண்ணுறதே உனக்கு இன்சல்ட் ஆகுதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போகணும் நீ கூட சேர்ந்து வான்னு சொன்னதும் இல்லை உங்கள் சிஸ்டரை பார்த்துக்கிற வேலை இருக்குது நான் வரலன்னு அவள் சொல்கிறா. அப்போ அந்த யூரா நான் வேணா உங்கள் கூட பார்ட்டிக்கு வரேனே எனக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிசைன்ஸை வந்துட்டு நான் மீட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு திட்டாங்க நீ வந்து எவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை வந்துட்டு விட்டுருக்க நீ என்ன அவன் கூட போயிட்டு அவளை அனுப்பி வைப்பையா பேசாமல் நீ என் கூட சேர்ந்து கிளம்பி வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப சூப்பராக அழகாக்கி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே அந்த ஷாவுன்னு ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட டான்ஸ் ஆட கேட்டதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. இப்போ எவ்வளோ தைரியம் தான் நீ ஏன்ட்ட வந்து முடியாதுன்னு சொல்லுவேன் நான் யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே டாக்டர் வந்து நீங்கள் தேவையில்லாமல் அவன் மேலே அப்படி கை வைக்காதீங்க கை விடுங்க அப்படின்ற சொன்னதுமே நீ யார் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஆளோட கையை பிடிச்சி அவன் முறுக்கிடுறான். எனக்கு சொந்தமான பொருள் மேலே யாராச்சும் கை வச்சா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயினை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் ஹீரோயின்ட்ட கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிட்டு ஏன்னா ஆளுங்க எல்லாத்தையும் வந்து மயக்கிறதுக்கு வந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதும் டாக்டர் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அவங்க மேலே இதில் இருந்து தப்பு கிடையாதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக என்னோட ஒய்ஃபுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க எனக்கு தெரியும் அவளை பார்த்துக்க அப்படின்ற சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே செக்ரட்டரியுமே கூட்டிகிட்டு போய் அங்கே வெளியே வெயிட் பண்ண வேண்டாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து ஏன்னா இப்போ வரைக்குமே என்னை வந்து நீ யாருன்னு கண்டுபிடிக்கலையா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு விஷயத்தையுமே அவன் சொல்கிறான். உனக்காக அந்த வந்து முத்து பதச்ச கேர்பினை நான் கொடுத்தேன்ல கிஃப்டா நீ எனக்கு செயின் கொடுத்தில்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது தான் புரியுது நம்ம ஹீரோயின் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன் ஃபேஸில் என்ன அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப நடந்ததெல்லாம் அவங்க ஸ்டெப் மதர் பண்ணுற கொடுமையை சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பா போல். ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறா. அப்போ நான் வந்துட்டு இப்பயுமே உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீ என்ன இவனை மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தோணுது கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நான் வந்துட்டு இப்போ பெரிய பொண்ணாகிட்டேன் நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம செக்ரட்டரி வரவுமே அவங்கள ஒரு மாதிரி அவர் பார்க்குறாரு. நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க நாங்கள் அவங்க சிஸ்டரை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணி அவளை காப்பாற்றுறது அப்படின்றத சொல்கிறா. ஹீரோவோட அம்மாவை பிக்சரை தான் அங்கே ட்ரா பண்ணிட்டுருக்கா. அவங்க ஸ்டெப் மதர் தான் சொல்லியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ வந்துட்டு பாட்டிக்கு எப்பயுமே அவங்கள பிடிக்காது. அவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன பிறகு அவன் ரொம்ப நிலமை மோசமாயிருச்சு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவங்க சிஸ்டரை அவன் ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருந்தான். அவளோட நிலைமை இப்படியாக தான் இப்படி வந்து ரூடாக வந்து மாறி போயிட்டான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் அந்த பிக்சரை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த பிக்சரை அவன் வரைஞ்சிட்ருக்கா. பிறகு அவங்க தூங்குனதுமே நம்ம ஹீரோ அந்த பிக்சரை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அவங்க அம்மாவை அப்படியே அச்சாசெல்லாம் வரைஞ்சிருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க சிஸ்டரை பார்க்க வேணாமா ஆள் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நீங்கள் உங்கள் அந்த டிசைனரை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப் வேணாலும் போனால் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒரு பெரிய டிசைனரை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க வந்துட்டு இவளோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உனக்கு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த யூராவுமே வந்துட்டு எவ்வளோ போய் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆல்ரெடி நாங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்றத சொன்னதும் இவள் கிராஜுவேஷன் கூட முடிக்கல இவள் தகுதியே இல்லாதவன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு ஒரு புதுசாக டிசைன் வந்து பண்ணணும் ஒரு நெக்லஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து பெஸ்ட்டாக வந்து செஞ்சு அந்த டிசைன்ஸை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இங்கே ஜாப் அப்படின்றத சொன்னதும் ரெண்டு பேருமே அந்த காம்படிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே நைட்டு டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மெய்டு வந்து காஃபியை வந்து ஊற்றி விட்டுறாங்க மேலே. அதை பார்த்துட்டாங்க அவள் சரி ஓகே இதை தூக்கி கீழே போட்டுருங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட்டே அவன் வந்து நாங்கள் டிசைன்லாம் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணி அந்த யூரா கொண்டு போய் கொடுக்குறா. கண்டிப்பாக இவள் என்ன மாதிரி தான் வந்து டூப் அடிச்சுட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு பேர் போக போகுது அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது டிசைன் பார்த்தா வேறு எதை பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கா. என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மெயில் வந்து ஃபோட்டோ எடுத்து இவளுக்கு அனுப்புகிற விஷயத்தை அங்கே பார்த்துட்டா போல். அப்போ இந்த விஷயத்தை இங்கே சொன்னதுமே அப்போ நீ வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்கியா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காது உன்னை நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாமே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. இப்படி எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் எந்த இடமே இல்லாமல் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நீ மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ அந்த கேரப்பினை காமிச்சு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்களே எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும் அப்படின்ட்டு சொன்னதும் அவன் கோவப்பட்டதை தூக்கி போடுறான். இது மட்டும் இல்லைன்னா எப்பயும் உன்னை அடித்து வெளியே வரட்டி விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டாக்டர் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு
பார்த்துட்டு இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டதும் இது என்னோடதுன்னு அவள் போய் சொல்கிறா. இது ஒன்றும் உன்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வரும்போது அங்கே நம்ம ஹீரோயின் சொல்ல வேணான்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோ நீ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டதும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இவ தான் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டா அப்படின்றத சொன்னதும் அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் இவளுங்க இந்த ரூம்களெல்லாம் விடாதீங்கன்னு அவன் சொல்லிடுறான். அவளையுமே அங்கேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதுக்காக போய் சொன்ன இது உன்னோட தானே நான் தான் உனக்கு கிஃப்டாக கொடுத்தேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேமரா மூலமாக அங்கே பார்த்துடுறான். ஹீரோயின் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பிடிச்சி அவன் பெட்டில் தள்ளினதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அந்த கேர்பனை காமிச்சு அவனுக்கும் உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் அதை கேட்டுட்டு அவள் இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னதும் அப்படின்னா இது உன்னோட தானேன்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்ன மாதிரி ஆள்கிட்ட நான் ஏன் சொல்லணும் நீ ஒரு ரேபிஸ்ட் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் சொல்லாத எனக்கு ட்ரக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் டெய்லியுமே நீ அப்படின்னா என்கிட்ட இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் வார்த்தைகளை பார்த்து பேசு நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும் நீ ஒரு சேம்லெஸ்ன்னு சொல்லி திட்டினதுமே அவன் கோப்பட்டு திரும்ப அவளை அங்கே போஸ்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி எல்லாமே ஃபேக்காக கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழி விழுந்திருக்கு. எல்லாம் மீடியாஸ் உங்களை கொஸ்டின் கேட்க போகிறாங்க பேங்க் ஆக போகிறீங்கன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் வந்தார் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிருக்காங்க. அப்போ ஹீரோ நான் தான் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியும் அந்த டிசைனர்கிட்ட நான் பேசினேன்னா அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க அப்படின்றத சொன்னதுமே இவ்வளோ போய் நம்மளை அவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு அவங்க ஸ்டெப் வந்தார் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ முடியலண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்றத செட் அவ போகிறா. அப்போ அவங்க அப்பா ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டதும் என்னோட அம்மாவோட அஸ்தியை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னதும் அப்போ அஸ்தியை வாங்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் நாங்கள் அவங்ககிட்ட கால் போட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே பொறுமையாக அவங்க ஒய்ஃபை போய் அஸ்தி எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட கொண்டு கொடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயின் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கால் வந்துடுது நம்ம ஹீரோக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்கள் பயந்து போய் போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாருங்கள் மேடம் சாருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இவர் எந்திரிப்பாரா இல்லை இப்படியே ஹோமாவில் போயிடுவாரான்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவர் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு லவ் வச்சுருந்தா தெரியுமா அவருக்கு வெளிப்படுத்த தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதரும் அவங்க பாட்டியுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஐயோ கடவுளை இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே இவன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணதை இவங்க 2 பேர் தான் போல். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்க போகிறத மட்டும் பாரு எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. அப்போ அதெல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. உண்மையிலேயே அப்போ பாஸ் எந்திரிக்காமே போயிடுவாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்போ முழிப்பு வந்துடுது. இப்போ எதுக்காக நீ தேவையில்லாமல் அழுதுச்சுக்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது அந்த இடத்துக்கு நீ தான் கிளம்பி போகணும் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நான் பொறுப்பேற்றுக்கிறவேன்னு சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அங்கே மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அதை எப்படி என் பையலாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க அவனுக்கு உடம்பு தான் முடியல அவன் எந்திரிச்சிருவான்னு சொல்லும்போது அவன் இப்போ ஹோமாவில் இருக்கான் அவன் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. ஸோ கம்பெனியை பார்த்துக்கிறோம்ல என்னோட இன்னொரு பேரனுக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ நான் இவனை ஹெட்டாக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் எவ்வளோ ஸ்டாப் பண்ணி பார்த்தாலுமே எல்லாருமே எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அதை எப்படி நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி இவனை சூஸ் பண்ணுவீங்க என்னோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் தானே பார்த்துக்கிறணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் அந்த பாட்டிக்கு என்ன உரிமை இருக்குது பசங்களுக்கு மட்டும் தானே உரிமை இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பாட்டி சரி ஓகே 3 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப மீட்டிங் வைப்போம் அப்போ யாருன்னு சொல்லி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே காருக்கு போயிட்டு இவ எப்படி புதுசாக முளைச்சி வந்திருக்கா நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் இவளையுமே மேலே அனுப்பி வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளை அங்கே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. 2 பேர்த்தையுமே கட்டி வச்சிருக்கவுமே நம்ம ஹீரோயின் அவள் கையை கழட்டிட்டு வேமா அவங்க சிஸ்டரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே தீய வச்சு கொளுத்தி விட ட்ரை பண்ணதும் நான் பைத்தியம் ஆயிட்டியா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே நீ தேவையில்லாமல் எப்படியே கத்திச்சு அவனாலலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு தீயை கொளுத்தி விட்டுட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோவும் அவங்க ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை நீ அவளை தூக்கிக்கிட்டு வேமா இங்கே கீழே குதிச்சிரு நான் காப்பாற்றிடுறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் 4 சைட்லையுமே தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுக்காக உள்ளே போனதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் விட மாட்டாரு உள்ளே போனால் நீங்களுமே சேர்ந்து சாக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே வேற ஒரு சைடில் அப்படியே இறங்கி வந்துடுறான் அவளை காப்பாற்றிட்டு. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே கூட்டிகிட்டு போய் 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த சைடில் ஒரு கேப் இருந்துச்சு அது மூலமாக ஒரு ஏணிப்படியை வச்சு நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவோட சிஸ்டருக்குமே எங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் மூவ் ஆனதுமே
நம்ம பேசாமல் இவங்களுக்குமே சர்ஜரி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அவங்களுமே ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க, கண்டிப்பாக சரியாகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் மீட்டிங்குமே போயிட்டுருக்கு. அப்போ எப்படியாச்சும் இவனை வந்து அங்கே ஹெட் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவளும் எங்கே போனான்னு தெரியல. இவனுமே உடம்பு முடியாமல் இருக்கான். ஸோ இவனை ஹெட் ஆக்கிடுவோன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்துட்டு எங்கள் பாட்டி பயந்து போயிட்டு, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் கம்பெனியை பற்றி நினச்சி தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொன்னதும், நான் வந்து லேட்டாக வந்ததுமே கரெக்ட் தான். ஏன்னா அதனால தானே உங்களை மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணுற ஆளுகளை நான் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து என்னோட ஒய்ஃபையும் என்னோட சிஸ்டருமே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை டாக்டரை மீட் பண்ணிவிட்டு, நீ என்ன அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் அவனை லவ்வெல்லாம் பண்ண கிடையாதுன்னு சொன்னதுமே, ஆனால் நான் உன்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவகிட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். உன்னை ஒரு முன்பையிலே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உன்னை கொடுமைப்படுத்தணுன்னு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், பட் வந்துட்டு உன் மேலே இந்த லெவலுக்கு லவ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல, நான் நினச்ச மாதிரி நீ ரொம்ப மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ திரும்பவுமே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுவுமே அங்கே பேச மாட்டா. இப்போ ஹீரோ நீ வந்துட்டு வெயிட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே வந்து யோசனையாக வந்துட்டுருக்கு, அவனை வந்துட்டு ஏற்றுக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அவன் சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ வந்து அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பாசமாக நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு அவளுக்குமே அவன் மேலே வந்து லவ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. எனக்கு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீ மட்டும் எப்படி ஹாப்பியாக இருப்ப, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஃபைனலாக 2 பேத்துக்குமே திரும்ப முறைப்படி மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி வந்து அவங்க சிஸ்டரோட நேம்லேயே உன்னை போய் மேரேஜ் பண்ணுறது, நம்ம வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே அதுக்குள்ளே அசிஸ்டர் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அங்கே ஸ்டேஜுக்கு போன பிறகுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. உண்மையை சொல்லணுமே, நம்ம எப்படி இந்த மேரேஜை வந்துட்டு ஓகே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மேரேஜுக்கு வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துடுறா. அதை எப்படி வந்துட்டு அவள் சரின்னு சொல்லுவா, ஏன்னா நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பொண்ணே நான் தானே, அவள் வந்துட்டு என்னோட சிஸ்டர் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்ன இவள் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னோட ஸ்டெப் மதர் என்னை வந்து மிரட்டி தான் வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவளோட இடத்துலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. அப்போ நீ வந்து என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா, மரியாதை எங்கேருந்து போயிரு, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் கிடையாது, நீ ஒன்று பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு சொல்லிடுறான். பிறகு அவள் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்குவீங்களான்னு சொன்னதும், உன்னையும் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன், நீ பண்ண பாவத்துக்கு நீ ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அப்போ அங்கே அந்த யூரா வந்து பார்த்தையில கடைசியில் அவள் எப்படிப்பட்ட ஆளாயிட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் உன்னையும் உன் குழந்தையும் தனியாக தவிக்க விட்டுட்டானா, இப்போ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்திருக்கீங்க பாரு அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோ காமிக்கும் போது அவங்க ஸ்டெப் மதர் அவன் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு அவ்வளோ மாதிரி ஒரு பொய் சொல்கிறவளோட குழந்தை தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னதும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், உன்னால தான் என் லைஃபே போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு உன்னை ஒரே தான் நான் வந்து போக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ள சொல்லிடுறா. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் மேடம் இப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சு சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோயினை கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, அவளை வந்து யாரோ காப்பாற்றிட்டாங்க போல், அவள் இப்போ நல்லா தான் இருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவளை அங்கே பார்க்க போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும், நான் இப்போ உன் மேலே கோவத்தில் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இப்போ ஹீரோ தயவு செஞ்சு நீ இப்படிலாம் சொல்லாத, நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் முடியாது போயிருன்னே சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எப்படினாலும் நம்ம ஹீரோ அவ்வளோங்க சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.